நாம இப்போ மோனாய்ட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது உங்களோட அன்யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான். நம்ம இந்த யூனிட்டில் எல்லா யூனிட்லேயுமே நம்ம சால்வ் பண்ணுற எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களோட அன்யூனிவர்சிட்டி கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். ஓகேவா? பட் பேசிக் திங்ஸ், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பேசிக் திங்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட அன்யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டது தான். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். கொஷின் என்னென்னு பாருங்கள். டிஃபைன் மோனாய்ட். Give an example of a semigroup that is not a monoid. Further, prove that for any commutative monoid m, star, the set of idempotent elements of m form a submonoid னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3 விஷயம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து மோனாய்ட்னா என்னென்னு டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம மோனாய்டோட டெஃபினிஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு நான் எம்டி செட்டை மோனாய்டுன்னு சொல்லணும்னா அது ஃபஸ்ட்டு இந்த 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? 2 கண்டிஷன்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது செமி குரூப். 3 கண்டிஷன்ஸ் அது ஐடென்டிட்டி லாவையும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா மோனாய்டு. இது கூடவே இன்வர்ஸ் லாவையும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுதான் குரூப். ஓகேவா? ஸோ அந்த குரூப் கூட கம்யூட்டேட்டிவ் லாவும் சேர்ந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எபிலியன் குரூப். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நல்லா பார்த்துருக்கோம். ஸோ டிஃபைன் மோனாய்டுன்னு கேட்டாங்கன்னா இதுதான் டெஃபினிஷன். அதுக்கடுத்தது இப்போது நம்மளோட இங்கே வந்து கொடுத்துருக்கிறது m, ஸ்டார் வந்து மோனாய்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மோனாய்டு இந்த 3 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ செமி குரூப் தட் இஸ் நாட் ஏ மோனாய்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நான் இந்த செமி குரூப் டெஃபினிஷன் கொடுக்கும்போதே சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள்? செமி குரூப்பாக இருக்கணும், பட் மோனாய்டாக இருக்கக்கூடாது. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். இதுவே அண்டர் மல்டிப்ளிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா அது மோனாய்டாக மாறிடும். பிகாஸ் 1 இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட் தேர். ஓகேவா? ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது என்ன? செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து அண்டர் அடிஷன் க்ளோஷர் லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா 2 நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணால் அதிலே தான் இருக்கும். அடுத்தது அசோசியேட்டிவ் லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ எப்பயுமே அடிஷன் அசோசியேட்டிவ்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அவங்க கேட்டிருந்த எக்ஸாம்பிள் இதுதான். ஓகேவா? மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரூவ் தட் ஃபார் எனி கம்யூட்டேட்டிவ் மோனாய்ட் m, ஸ்டார்ன்றது கம்யூட்டேட்டிவ் மோனாய்ட். அதை எழுதிக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு, இது ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? எஸ். தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் தட் m, ஸ்டார் இஸ் கம்யூட்டேட்டிவ் மோனாய்டு. கம்யூட்டேட்டிவ் மோனாய்டு. மோனாய்டுனா ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன்ஸ் க்ளோஷர், அசோசியேட்டிவ் அண்ட் ஐடென்டிட்டி லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? அது கம்யூட்டேட்டிவ் மோனாய்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூட்டேட்டிவ் மோனாய்டுனா அது கம்யூட்டேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? தட் இஸ் m இஸ் ஏ மோனாய்டு. மோனாய்டுனா அந்த ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். செகண்ட் திங், அது கம்யூட்டேட்டிவ்னு கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்ன மீனிங்? ஃபார் எவ்ரி x, y பிலாங்ஸ் டு mக்கும் x ஸ்டார் y ஈக்குவல் டு y ஸ்டார் எக்ஸ்னு இருக்கும். ஸோ எந்த 2 எலமெண்ட்டு நம்ம எம்மில் எடுத்துட்டாலும் x ஸ்டார் y ஈக்குவல் டு y ஸ்டார் எக்ஸ்னு இருக்கும். நீங்கள் நம்ம ஏபின்னே எடுத்துப்போம் இல்லையா? ஸோ ஏபின்னு எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஃபார் எவ்ரி a, b பிலாங்ஸ் டு எம்முக்கும் a ஸ்டார் b ஈக்குவல் டு b ஸ்டார் ஏன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருந்த மோனாய்டோட ப்ராப்பர்ட்டி இதுதான். அடுத்து என்ன? இந்த மோனாய்டுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த செட் ஆஃப் ஆல் ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் எம் ஃபார்ம் ஏ சப்மோனாய்டு. ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட்றது ஐடென்டிட்டி எலமெண்ட் இல்லை, ஐடம்பொட்டன்ட்றது. ஸோ ஐடம்பொட்டன்ட்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா? அது ஒன்றும் இல்லை. இஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. ஸோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் அதே நம்பர் கிடச்சிதுன்னா அந்த எலமெண்ட்லாம் ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட். ஸோ நம்மளோட மல்டிப்ளிகேட்டிவ் குரூப்பில் 0 ஸ்கொயர் 0வே தான் கிடைக்கும், 1 ஸ்கொயர் 1 தான் கிடைக்கும். அப்போ இது 2 என்ன எலமெண்ட்ஸ்? ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன். பட் அடிஷனில் இது ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட் கிடையாது, பட் இது ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட். ஏன்னா 0வை 2 டைம் ஆட் பண்ணோம்னா 0 தான் கிடைக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் படி இது 2 ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட். ஸோ ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட்னா என்ன? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு கிடச்சிதுன்னா அதுதான் ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஏ சப்மோனாய்டு. ஸோ ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட்ஸை எல்லாம் எம்லேருந்து கலெக்ட் பண்ணுறோம். அந்த செட்டு வந்து சப்மோனாய்டுன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ செட் ஆஃப் ஆல் லெட்டஸ் டேக் ஐடம்பொட்டன்ட் இல்லையா, அதனால் ஐன்னு எடுத்துக்கலாம். let I equal to the set of all elements in M such that a square equal to a. So M உள்ள elements
எந்தெந்த எலமெண்ட்ஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்ற இந்த கண்டிஷன் ஐ மீன் ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட்டாக இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் நான் ஐன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. ஸோ இப்போ வாட் டு வி நீட் டு ப்ரூவ் I is a submonoid ஓகேவா. சப்மோனாய்ட்னா என்ன, சப்குரூப்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. சப்குரூப்னா அதுவும் ஒரு குரூப் அண்டர் த சேம் ஆப்ரேஷன்ஸ் அந்த பெரிய அந்த குரூப் இல்லையா. அது போலவே தான் சப்மோனாய்ட்னா இதுவும் ஒரு மோனாய்டு இதே ஆப்ரேஷன் படி ஓகேவா. அப்போனா இந்த ஐ என்ன பண்ணணும், 3 கண்டிஷன். சப்மோனாய்ட்னா ஐ மீன் மோனாய்ட்னா எத்தனை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 3 கண்டிஷன் இல்லையா. அது போலவே இது சப்மோனாய்ட்னா 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொன்னால் போதும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு I, ஸ்டார் வந்து க்ளோஸ்டான்னு செக் பண்ண போகிறோம் ஓகேவா. க்ளோஸ்டான்னு செக் பண்ண என்ன பண்ணணும், we have to take 2 elements A, Bன்னு 2 எலமெண்ட் எங்கே எடுத்துக்கலாம், ஐயில் எடுத்துக்கலாம். ஐயில் 2 எலமெண்ட் இருக்குனால அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ மீன் அதோட ஸ்கொயரும் அதுவும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம ஏபின்னு 2 எலமெண்ட் ஐயில் எடுத்துட்டோம் கண்டிப்பாக. அப்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பியாக இருக்கும் ஓகேவா. எஸ், நவ் லெட் அஸ் கன்சிடர் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஏ ஸ்டார் பியும் அதிலே இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா. எஸ், தேர்ஃபோர் ஏ ஸ்டார் பி டு ப்ரூவ் ஏபி ஐயில் எடுத்துட்டோம்னா ஏ ஸ்டார் பியும் ஐயில் இருந்தால் தான் அது க்ளோஸ்டு இல்லையா. ஸோ ஏ ஸ்டார் பி ஐயில் இருக்குன்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும், தட் இஸ் ஏ ஸ்டார் பி ஐயில் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும்னா ஏ ஸ்டார் பிக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா அது ஏ ஸ்டார் பின்னே கிடச்சிதுன்னா அப்போ தானே அது ஐடம்பொட்டன்ட், புரியுதா. எஸ், ஸோ அப்போ ஏ ஸ்டார் பி ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதோட ஆன்சர் ஏ ஸ்டார் பின்னே கிடச்சிதுன்னா ஏ ஸ்டார் பி ஐயில் இருக்குன்னு மீனிங் ஆகிடும் ஓகேவா. எஸ், ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஏ ஸ்டார் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்டார் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்ன மீனிங், ஏ ஸ்டார் பியை 2 டைம்ஸ் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஏ ஸ்டார் பி இன்ட்டு ஏ ஸ்டார் பி. நவ் இப்போது ஏ ஸ்டார் நம்ம ஆல்ரெடி இந்த ஏபி எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்கோம், எம்லேருந்து எடுத்திருக்கோம். எல்லாமே என்ன லாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அசோசியேட்டிவ் லா தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சின்ஸ் ஏ பி எம்மில் இருக்குது அண்ட் எம் சாட்டிஸ்ஃபைஸ் அசோசியேட்டிவ் லா, தேர்ஃபோர் இந்த ப்ராக்கெட்ஸை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேவா. ஸ்டார் பி. அடுத்தது எம்ன்றது என்ன கொடுத்துட்டாங்க அவங்க, கம்யூட்டேட்டிவ் மோனாய்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஏவும் பியும் எம்மில் தான் இருக்குது, தேர்ஃபோர் ஏ ஸ்டார் பியும் பி ஸ்டார் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த பி ஸ்டார் ஏவுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ஏ ஸ்டார் பின்னு போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த கம்யூட்டேட்டிவாக இல்லாட்டி இது சாட்டிஸ்ஃபை ஆகாது ஓகேவா. அதனால தான் அவங்க கம்யூட்டேட்டிவ் மோனாய்டுன்னு கொடுத்துருந்தாங்க. திரும்ப அசோசியேட்டிவ்லாம் யூஸ் பண்ணி ப்ராக்கெட்ஸை சேஞ்ச் பண்ணி போடுங்க பி. ஸோ விச் ஏ ஸ்டார் ஏன்றது என்ன, ஏ ஸ்கொயர் ஸ்டார் பி ஸ்கொயர். ஏவும் பி எங்கே எடுத்துட்டோம், ஐயில் எடுத்துட்டோம். ஸோ ஐயில் எடுத்துட்டோம்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பின்னு இருக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்டார் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி. சின்ஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி. ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம், ஏ ஸ்டார் பி த ஹோல் ஸ்கொயர் கன்சிடர் பண்ணோம், ஏ ஸ்டார் பின்னே கிடைக்குது. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் ஏ ஸ்டார் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி. அதாவது ஏ ஸ்டார் பின்றது ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட் ஓகேவா. தேர்ஃபோர் ஏ ஸ்டார் பி எங்கே இருக்குது, ஐயில் இருக்குது. ஸோ ஐ வந்து க்ளோஷர் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு ஓகேவா. அடுத்தது என்னது, செகண்ட் லா அசோசியேட்டிவ். எப்போவுமே இந்த சப்செட்டுக்கு நம்ம அந்த அசோசியேட்டிவ்லாம் செக் பண்ணவே வேண்டாம்னு சப் குரூப்ஸ் பார்க்கும் போதே சொல்லியிருக்கேன் ஓகேவா. எஸ், இப்போது அசோசியேட்டிவ் சின்ஸ் I is a subset of M. ஐயில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எங்கேருந்து தான் எடுத்திருக்கோம், எம்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அண்ட் M is associative. M satisfies associative law இல்லையா, satisfies associative law. Therefore I also satisfies. See இதில் உள்ள 3 எலமெண்ட்ஸ் இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா அதில் உள்ள எலமெண்ட்ஸ் தானே நம்ம ஐயிலே இருக்குது. எம்ன்றது பெரிய செட்டு, ஐன்றது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன செட் ஓகேவா. அப்போது இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா இந்த எலமெண்ட்ஸும் ஆப்வியஸாக அசோசியேட்டிவ் லாவை என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். தேர்ஃபோர் ஐ ஆல்சோ சாட்டிஸ்ஃபைஸ் அசோசியேட்டிவ் லா. அடுத்தது மூணாவது ஐடென்டிட்டி. இது ரொம்ப சிம்பிள். ஐடென்டிட்டி சின்ஸ் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ இல்லையா, ஏன்னா அதுதானே ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. இ கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஈனே ஏனே கிடைக்கும்.
இப்போது ஈ ஸ்கொயர்னால் என்னது இ ஸ்டார் இ, அப்போது இ ஸ்டார் இ ஈனே தானே கிடைக்கும். ஸோ கிளியர்லி இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஈன்னு கிடைக்கிறதுனால ஈங்கிறது ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட். இ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஐயில் இருக்கதான் எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஸோ இ ஸ்கொயருக்கு ஈனே கிடைக்கிறதுனால இ எங்கே இருக்குது, ஐயில் இருக்குது. ஸோ ஐ என்னென்ன கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, க்ளோஷர் லா, அசோசியேட்டிவ் லா, ஐடென்டிட்டி லா. தேர்ஃபோர் ஐ இஸ் சப்மோனாய்டு. அவ்வளோதான் இதோட ப்ரூஃபு. ஓகேவா? தேங்க்யூ.